Dear followers, நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருந்தார். ஈரானுடைய ஆற்றல் எரிசக்தி துறைகள் மீதான தாக்குதல்களை ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் பிற்போடப்பட்டிருப்பதாகவும் ஈரானுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவலை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதன் அடிப்படையில் உலக எரிசக்தி துறையில குரூட் ஆயில் பிரைஸ் பெரலுக்கு $106 இருந்து $93 இறங்கி இருந்தது, 1.5 வீதத்தால. மற்றொரு விடயத்தையும் அவர் சொல்லி இருந்தாரு. அண்மையில வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தது. இந்த பேச்சுவார்த்தைகள்ல மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பது அமெரிக்க ஜனாதிபதியை ஒழிய ஈரான் அல்ல என்ற கருத்தை அது முன்மொழிந்திருந்தது. அதற்கு மறுதளிக்கும் விதமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. நேற்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தைகளை வேண்டி நிற்பது ஈரானை ஒழிய நான் அல்ல, ஈரான் மிகச்சிறந்த போராளிகள், சிறந்த பேச்சுவார்த்தையாளர்கள் என்ற கருத்தை அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதே சமயம் அமெரிக்காவுடைய சீஃப் செக்ரட்டரி பீட்டர் ஹெக்ஸத் ஒரு கருத்தை முன்மொழிஞ்சிருந்தாரு. ஈரான் போர் முடிவில்லாத போர் அல்ல, இது வரலாற்றில் இடம்பெறக்கூடிய மிகச்சிறந்த நிகழ்வு என்ற கருத்தையும், ஈரானுடைய கடற்படை தளபதிகளை கொன்றது தாமே என்றும் அவர் முன்மொழிஞ்சிருந்தார். இதே கருத்தை இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகவும் தெரிவிச்சிருந்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய கூட்டணி தாக்குதல்கள்ல ஈரானுடைய கடற்படை தளபதி அலி ரசா கொல்லப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் ஈரானுடைய கடற்படை வலிமை குறைக்கப்பட்டிருப்பதாகவும், ஹார்முஸுடைய கட்டுப்பாடு நலிவடைந்து வருகின்றது என்ற கருத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். அதே நேரம் கரோலின், அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரோலின், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மேடைக்கு வர வேண்டும், அல்லாவிடில் ஈரானை நரகத்திற்கு அழைத்து செல்வோம் என்ற கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார். இவ்வாறான தொடர் பேச்சுவார்த்தை தொடர்பான கருத்துகள் வெளிவந்தம் இருந்தாலும் இரண்டு தரப்புக்கும் இடையிலேயே நேரடியான பேச்சுவார்த்தைக்குரிய திகதிகள் இதுவரை குறிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்து பரவலாக வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதே சமயம் அமெரிக்காவுடைய 15 அம்சங்கள் கொண்ட கோரிக்கைகள்ல ஒரு சில விடயங்கள் ஈரானை பேச்சுவார்த்தை மேடைகளில் இருந்து வெகு தூரம் அழைத்து செல்கின்றது என்ற கருத்தை சர்வதேச மீடியாக்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதில் ஒன்று ஈரானுடைய எதிர்கால பாலிஸ்டிக் ஏவுகணை தொடர்பான கட்டுப்பாடுகள், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அணுசக்தி முகவரிடம் கையளிப்பது தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றன தகவல்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வகையான விடயங்கள் இனி வரும் நாட்களில் நடக்கப் போகின்றது என்று. தொடர் அப்டேட்களுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.